Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. So நம்ம last videoல preliminary examination உடைய syllabus பத்தி பார்த்தோம். So இந்த videoல next two stages இருக்கு இல்லையா of CSE. So main examination and interview. So அந்த ரெண்டு stages பத்தி இன்னைக்கு நம்ம detailed பார்க்கலாம். Prelims பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் இருக்கும் 200 marks 2 hours என்னென்ன சப்ஜெக்ட் மேஜராக கவர் ஆகும் CSAT இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெகட்டிவ் மார்க்கிங் பற்றியும் சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பியில் மெயின் எக்ஸாமினேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. லைக் மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது, எதுக்காக கேண்டிடேட்ஸ் வந்து இதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ it is intended to assess the overall intellectual traits and depth of understanding of candidates. So ஒரு கேண்டிடேட்டோட அந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பற்றி மட்டும் உங்களுக்கு கேட்க போகிறதில்ல. அந்த கான்செப்டை நீங்கள் எந்த அளவுக்கு டெப்த்தாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அந்த கான்செப்ட் பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ rather than merely testing the information and memory, it tries to assess the overall intellectual capacity of a candidate. ஸோ இதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். a well educated person will be able to answer them without any specialized study. ஏன்னா நம்ம வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து நம்ம எடுத்து படிச்சிருப்போம் கரெக்டாக. ஆனால் இப்போ நம்ம ப்ரிலிமினரி சிலபஸ் பார்க்கலே பார்த்தோம், நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும், பாலிட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டைவர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அப்படின்றப்போ அது எப்படி ஒரு பர்சனால் முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. ஸோ அதுக்காகவே சொல்லியிருக்காங்க a well educated person யாரோ சொல்லுவோம், மேக்ஸிமம் ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். he or she will be able to answer them without any specialized study அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் இப்போ ஹிஸ்ட்ரி படித்தாதான்ப்பா நான் என்ன பிஏ ஹிஸ்ட்ரியாக படிச்சிருக்கேன், எனக்கு ஹிஸ்ட்ரிலாம் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவில் தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த அளவுக்கு அவங்க சொல்கிறது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கேண்டிடேட்டோட ஜென்ரல் அவேர்னஸை டெஸ்ட் பண்ணுற விதமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம போக போகிறது பப்ளிக் சர்வீஸ்க்குள்ளே ஒரு IAS ஆஃபீஸராகவோ ஒரு IPS ஆஃபீஸராகவோ ஒரு IFS IRS ஆஃபீஸராகவோ போகிறவங்க என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அந்த வேலைக்கு ஏற்றதாகவும் சரி, பப்ளிக் ரிலேட்டட் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து நாலேஜ் தேவைப்படும் கெரியரில் அப்படின்றத பொறுத்து தான் இந்த கொஸ்டின் பேப்பரே இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒரு என் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட்ஸ் மஸ்ட் கிவ் ரெலவெண்ட் மீனிங்ஃபுல் அண்ட் சக்சன்ட் ஆன்சர்ஸ். ஸோ இதுதான் அவங்க நம்மக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த எக்ஸாமோட ஸ்கோப் வந்து இதில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ஏன்னா இதோட மார்க்ஸ் தான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். லைக் 2025 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு. அது ப்ரிலிம்ஸ் விட்டுருங்க. ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் தான் ஃபார் மெயின்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸோட மார்க்கும் வந்து உங்களுக்கு கேல்குலேஷனில் வராது. மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூட மார்க்ஸ் சேர்த்து தான் இந்த 2025 அப்படிங்கிறது. அதில் வந்து மெயின்ஸுக்கு மட்டும் அப்படின்னா 1750 மார்க்ஸ். ஸோ 1750 மார்க்குக்கு நம்ம மெயின் எக்ஸாமினேஷன் மட்டும், அதாவது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுவோம். அதில் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 275 இருக்கும். அது வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு போடக்கூடிய மார்க்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி லைக் ரெண்டுலேயுமே எவ்வளோ மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் வந்து போடுவாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு சிலபஸ்க்குள்ளே போகலாம். ஏன்னா அது என்ன 1750 மார்க்குக்கு அப்படி என்ன தான் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன். உங்களுக்கு மார்னிங் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து 1750 மார்க்குக்கு 9 பேப்பர் மொத்தம் எழுதுவோம். ஸோ 9 பேப்பர்ஸ் வந்து நம்ம மொத்தமாக எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம் என்னென்ன பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து குவாலிஃபைங் பேப்பர் 2 இருக்கும். குவாலிஃபைங் பேப்பர்ஸ் ஆன் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ் தான் நமக்கு இந்தியன் லாங்குவேஜ் கரெக்டாக. ஸோ தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் 2 இருக்கும், பேப்பர் A அண்ட் பேப்பர் B. ஸோ இந்த 2 பேப்பர்லையும் நம்ம குவாலிஃபை ஆனால் போதும். ஸோ இது ரெண்டுமே குவாலிஃபைங் பேப்பர் A அண்ட் B. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 9 பேப்பர்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் வந்து இது ரெண்டும் குவாலிஃபைங் பேப்பர்ஸ். ஓகே, அண்ட் இதோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைக் மெட்ரிகுலேஷன் லெவல் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் இருக்கும், ப்ரீஸி ரைட்டிங், வொக்காபுலரி,
அப்புறம் ஷார்ட் எஸ்ஏ டைப்ஸ் இருக்கும். இந்தியன் லாங்குவேஜ் டெஸ்ட் எழுதும்போது உங்களை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இதில் வந்து நம்ம தடுமாறுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் இங்கிலீஷ் டு தமிழ் அண்ட் தமிழ் டு இங்கிலீஷ். ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் பேப்பர், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றப்போ ஈஸியான எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். ஈஸி ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் 2 இருக்கிறது குவாலிஃபைங் பேப்பர் தான் அப்படின்றதுனால. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அடுத்து வந்து பேப்பர் 1லேருந்து, அதாவது ரோமன் நம்பர்ஸில் கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1, 2, 3 அப் டு 7. ஸோ நம்ம பார்த்தது A&B 2 குவாலிஃபைங் பேப்பர் ப்ளஸ் 1 to 7 மொத்தம் 9 பேப்பர்ஸ் வந்துருச்சா. ஸோ இதுதான் வந்து நமக்கு 1750. ஸோ பேப்பர் A அண்ட் Bக்கு அப்புறம் பேப்பர் 1 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ பேப்பர். ஆக்சுவலி இந்த எஸ்ஏ பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இவ்வளோ தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. என்ன எஸ்ஏ அப்படின்றத, லைக் எஸ்ஏ டைப் அப்படின்றது இவ்வளோ தான் உங்களுக்கு டிஃபைனே பண்ணியிருப்பாங்க. கேண்டிடேட்ஸ் மே பி ரெக்வயர்ட் டு ரைட் எஸ்ஏஸ் ஆன் மல்டிபிள் டாபிக்ஸ். தே வில் பி எக்ஸ்பெக்டட் டு கீப் க்ளோஸ்லி டு த சப்ஜெக்ட் ஆஃப் த எஸ்ஏ, டு அரேஞ்ச் தேர் ஐடியாஸ் இன் ஆர்டர்லி ஃபேஷன் and to write concisely. Credit will be given for effective and exact expression. Okay. ஸோ இதில் வந்து நமக்கு மல்டிபிள் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நம்மளை வந்து க்ளோஸ் பண்ணிட்டா, என்ன சிலபஸ் தேடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்ஏ டாபிக் அப்படின்றது நீங்கள் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர், இப்போ நான் சிலபஸ் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் வேலை என்னவா இருக்கணும், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் UPSC CSEயோடதை எடுத்து சர்ச் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ எஸ்ஏ பேப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, ஓகே எஸ்ஏ அப்போ இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க, என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன டாப்பிக்காக வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டான். இந்த ஒரு லைன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கவே செஞ்சுருக்காங்க. அண்ட் அதை வச்சு நம்ம வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் எஸ்ஏவை, த வே வி ப்ரெசென்ட் அப்படின்றதுக்கு தான் மார்க்ஸ். ஸோ இந்த எஸ்ஏ பேப்பர் வந்து நமக்கு 250 மார்க்குக்கு எழுதுவோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து நமக்கு வந்து 1750 இருக்கு இல்லையா, ஏன்னா முதல் 2 பேப்பர் குவாலிஃபைங் பேப்பர் தான். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து 2 hours எழுதுவோம், இல்லை 3 hours எழுதுவோம், 300 மார்க்ஸுக்கு எழுதுவோம். லைக் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி நம்ம எழுதுறோம் அதே மாதிரி தான். ஆனால் நமக்கு இந்த மார்க்ஸ் வந்து, அதாவது பேப்பர் A அண்ட் Bயில் வர்ற மார்க்ஸ் வந்து நமக்கு கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த பேப்பர் 1 to 7ல் எல்லாமே இதுக்கப்புறம் வந்து 250 மார்க்காக வந்து பிரேக்கப் ஆகிட்டே வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஐ பேப்பருக்கு 250 மார்க்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேப்பர் 2, பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேப்பர் வந்து உங்களுக்கு வரிசையாக இருக்கும். பேப்பர் 4 அண்ட் பேப்பர் 5 இந்த 4 பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா GS4, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வர 4 பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு GS4, தென் GS3, GS2 அண்ட் GS1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் பற்றி சொல்லும்போது 4 கோர் பேப்பர்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியாகிரஃபி அப்படின்னு. இது எல்லாமே வந்து இந்த GS பேப்பரில் வந்து கவர் ஆகும். ஸோ GS1, GS2, GS3, GS4 ஓவராலாக பார்க்கும்போது பேப்பர் 2 to பேப்பர் 5. ஸோ இது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஈச் பேப்பர், அதாவது GS1 250 மார்க்ஸ், GS2 250, GS3 250 அண்ட் GS4 250. ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு 1000 மார்க்ஸ். நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 250 எஸ்ஏக்கு போயிடுச்சு. ஸோ 1250 மார்க்ஸ் வந்து ஓவர். ரிமைனிங் 500 மார்க்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி GS பேப்பர்ஸ்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 2, GS பேப்பர் 1 இது பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டா சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. PDF அவைலபிள் தான், இல்லைன்னு சொல்லலை. நானும் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இல்லை UPSC வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் நீங்கள் எப்போ படிக்க உட்காந்தாலும் உங்கள் கையில் சிலபஸ் இருக்கணும். அதுவும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் கண்டிப்பாக கையில் இருக்கணும். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 பேஜஸ் வரும். ஸோ இந்த 4 பேஜஸ் உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் படிக்க உட்காரும்போது கையில் இருக்கணும். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து GS பேப்பர் 1 என்னன்னு பார்த்துடலாம். ஹெட்டிங் பாருங்கள், இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் த வேர்ல்ட் அப்படி ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், ஜியாகிரஃபி ஆஃப் த வேர்ல்ட், அப்புறம் சொசைட்டி.
சொசைட்டின்றது நமக்கு இந்த இடத்துல ஆப்வியஸ்லி இந்தியன் சொசைட்டி தான். ஸோ இதுலையே நமக்கு வந்து ஒரு பெரிய GS1 இதை தான் கவர் பண்ணும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கும்போது GS பேப்பர் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுதுன்றதை சொல்கிறேன். நீங்கள் வரிசையாக இருந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே உங்கள் கையில் சிலபஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுலேருந்து எது வரைக்கும் நமக்கு வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர், எதுலேருந்து எது வரைக்கும் ஹிஸ்ட்ரி பார்ட், எதுலேருந்து எது வரைக்கும் ஜியாகிரஃபி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், இது வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு சப்ஜெக்ட், ஒரு லைக் இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியோட சேர்த்து படிக்கக்கூடியது. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், குப்தா எம்பையர் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி குப்தா எம்பையரில் தான் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, எப்படி டெவலப் ஆயிருந்தது, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்றத படிக்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, மெயின்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுத்துருப்பாங்க. இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர்னால் அதை பற்றி உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இந்தியன் கல்ச்சர் will cover the salient aspects of art forms, literature and architecture from ancient to modern times. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனி சப்ஜெக்ட் ஆயிடுது. இப்போது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்றது ஒரு தனி சப்ஜெக்ட் ஆயிடுது. அதுக்கு நமக்கு வந்து சோர்ஸ் எல்லாம் இருக்குது. மோஸ்ட்லி நிதின் சிங்கானியாவோட புக் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து வேரியஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் டைம்ஸ்னு எல்லாமே வந்து கவர் பண்ணணும் அப்படின்றத அவங்க ஒரு லைனில் கொடுத்துட்டாங்க. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் GS பேப்பர் 1ல் ஃபஸ்ட்டு கவர் ஆகக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரின்றது உங்களுக்கு வந்து கீழே, ஏன்னா இது வந்து நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹிஸ்ட்ரியில் எதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் அபவுட் த மிடில் ஆஃப் தி 18th century அன்டில் த ப்ரெசன்ட் சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸ், பர்சனாலிட்டிஸ், இஷ்யூஸ். ஸோ மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுவோம். மாடர்ன் இந்தியா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும். ப்ரிலிம்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும், மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும். ஓகே, ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி பார்ட் முடியலை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கேயே நம்ம வந்து பர்சனாலிட்டிஸ்லேயே நிறையா படிப்போம். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து TNPSC படிக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அளவில் எந்தெந்த லீடர்ஸ் எல்லாம் இந்திய விடுதலைக்காக போராடினாங்க அப்படின்னு படிப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஓவராலாக இந்தியான்னு பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதோட இம்பேக்ட் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட இஃபெக்ட் என்ன ஹிஸ்ட்ரியில் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. இப்போ குவிட் இந்தியா மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதோட இஃபெக்ட் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து, ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து உங்களோட ஃபேக்சுவல் மெமரி. குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டா 1942 எனக்கு தெரியும்ப்பா, டூ ஆர் டை அந்த ஃப்ரேஸ் வந்து எனக்கு தெரியும் அப்படின்றது கிடையாது. அதோட இம்பேக்ட் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட இஃபெக்ட் என்ன ஆச்சு, யார் வந்து அதை வந்து லீட் பண்ணால், ஏன் எதுக்காக அந்த மூவ்மெண்ட் வந்து எடுத்தாங்க, இது வரைக்கும் ஏன் அந்த மூவ்மெண்ட் எடுக்கலை, அந்த மூவ்மெண்ட் ஜெயிச்சதா தோத்துதா, புரியுதா எப்படி அனலிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒவ்வொரு கான்செப்டோட இன்டெப்த் நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். இட்ஸ் another most important topic of history. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன் within the country. ஏன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் 1947னா 1947லேருந்து நமக்கு வந்து ஒரு ஓவராலாக இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கக்னிஷன் வர்ற வரைக்கும் என்ன நடந்துச்சு, 1947 இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே என்ன நடந்துச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு 28 ஸ்டேட்ஸ் இருக்கும், இவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும். பட் இண்டிபெண்டன்ஸ் அப்போவே நம்ம என்ன அவ்வளோ ஸ்டேட்ஸில் இருந்தோமா? இண்டிபெண்டன்ஸ் அப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 ஸ்டேட்ஸ் தான் இருந்தது. ஸோ அப்போ இருந்த அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட நிலைமை என்னாச்சு? ஏன்னா தனித்தனி ராஜாக்கள் ஆண்டு இதெல்லாம் இருந்தது இல்லையா. ஸோ அதெல்லாம் அப்போ என்னாச்சு இண்டிபெண்டன்ஸ் அப்போது அப்படின்றது தான் இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் ஓவர். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரெண்டையுமே பார்க்கணும், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அகெயின் 18th centuryலேருந்து நமக்கு ரொம்ப
பெருசாக சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனாக இருக்கட்டும், வேர்ல்டு வாராக இருக்கட்டும், இல்லை அந்த நேஷனல் பவுண்ட்ரிஸ் வந்து நமக்கு வந்த டைமாக இருக்கட்டும், இல்லை காலனைசேஷன், டீகாலனைசேஷன், ஏன்னா நம்மளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம் இல்லையா, நம்மளுமே ஒன்ஸ் அப்பான் அ டைம் பிரிட்டிஷ் காலனி தான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து டீகாலனைசேஷன் அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்றதா இருக்கட்டும், தென் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி, கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோஷியலிசம், இதில் வந்து நம்ம எதை அடாப்ட் பண்ணோம், ஏன் வந்து நம்ம இதை அடாப்ட் பண்ணலை, ஏன் இதை வந்து நம்ம அப்போ சூஸ் பண்ணோம் அப்படின்றது, அதோட இஃபெக்ட் எப்படி இருந்தது, அதோட ஃபார்ம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அது வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். ஸோ நமக்கு வந்து ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் முடிச்சாச்சு, ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொசைட்டின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு டாப்பிக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வேர்டையுமே நம்ம பார்க்கணும். சிலபஸில் வந்து ஒவ்வொரு வேர்டுக்குமே சும்மா ஏன்னா சிலபஸ் வந்து 4 பேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து எல்லாமே அது தெரிஞ்சிருக்கணும். என்ன நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எஸ்ஐ பேப்பர் மாதிரி கிடையாது. எஸ்ஐக்கு வந்து ஒரு 3 லைன்ஸில் கொடுத்துட்டாங்க, இட் வில் பி இன் மல்டிபிள் டாபிக்ஸ் அப்படின்னு. ஆனால் இதில் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அதை நம்ம வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு சொசைட்டி. சொசைட்டியில் பாருங்கள், salient features of Indian society, diversity of India. ஸோ இந்தியன் சொசைட்டிக்குன்னு ஒரு பெக்யூலியர் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அண்ட் நம்மளோட லைக் ஒரு மேஜர் பலம்னு சொல்லலாம். அதுவே இப்போ வந்து லைக் ஒரு ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, ஒற்றுமையே நமது பலம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை பற்றியும் உங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக்காக இருக்குது, டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது. தென் ரோல் ஆஃப் விமன் அண்ட் விமென்ஸ் ஆர்கனைசேஷன், population and associated issues, poverty and developmental issues, urbanization, their problems and their remedies. இந்த டாபிக்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே வைட் ஆங்கிளில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்க போகிற சர்வீஸ் அப்படி ஒரு டிஸ்ட்ரிக்டை நாளப்பின நம்ம கையில் கொடுத்து நம்ம தான் அட்மினிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்தியா எப்படி இருந்தது, இந்தியான்ற ஒன்று எப்படி முழுசாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சாதான் இப்போ இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே இப்போ நம்ம கரண்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் தான். ரோல் ஆஃப் விமன்னா விமனோட ஸ்டேட்டஸ், நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும் போதே ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ வரைக்கும் விமனோட ஸ்டேட்டஸ் எப்பெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாப்புலேஷன், ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ் particularly in India. ஸோ பாப்புலேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய இஷ்யூஸ் என்ன, பாவர்ட்டி, இதுவும் நம்ம நாட்டில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம். அப்புறம் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்றப்போ டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். கரெக்டாக? ஸோ அதில் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் அர்பனைசேஷன், இப்போ கிராஜுவலாக நமக்கு வந்து இந்த நகரமயமாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, இப்போ அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதுக்கு கவர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் எல்லாம் என்ன, தேர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தேர் ரெமடிஸ், இதெல்லாமே வந்து இந்தியன் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் கவர் பண்ணக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் மேஜர் இம்பார்ட்டன்ட் டாபிக், எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் இந்தியன் சொசைட்டி. குளோபலைசேஷன் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் சொசைட்டி. அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் சோஷியல் எம்பவர்மெண்ட், கம்யூனலிசம், ரீஜனலிசம் அண்ட் செக்யுலரிசம், இதெல்லாம் நமக்கே உரித்தான ஒன்று. கரெக்டாக? கம்யூனலிசம், நம்மக்கிட்ட நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது, நிறைய ரிலீஜியஸ் டிவிஷன்ஸ் இருக்குது, நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது ஆக்சுவலி. அண்ட் ரீஜனலிசம், நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதில் உள்ள ரீஜனலிசம் என்ன, அதுக்கப்புறம் செக்யுலரிசம். ஆப்வியஸ்லி நம்ம வந்து நம்ம கண்ட்ரி வந்து நிறைய ரிலீஜன், என்னதான் நிறைய ரிலீஜன் வந்து இருந்தாலும் நம்ம கண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் ரிலீஜன் கிடையாது. வி ஆர் செக்யுலர். கரெக்டா? ஸோ அதை பற்றின கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் salient features of world's physical geography. ஸோ இதோட நமக்கு வந்து சொசைட்டி பார்ட் ஓவர். இதுக்கப்புறம் நமக்கு ஜியாகிரஃபி பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஜியாகிரஃபியில் பாருங்கள், salient features of world's physical geography. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, ஹியூமன் ஜியாகிரஃபின்னு சொல்லுவோம். லைக் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அப்படிங்கிறது லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி படிக்கிறது, எர்த் பற்றி படிக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டோட ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப லைக் சின்ன டாப்பிக்காக தெரியுது, பட் இட்ஸ் குவைட் அ பிக் டாபிக். ஏன்னா நம்ம ஹோல் வேர்ல்டு பற்றி ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கீ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் இன்க்ளூடிங் சவுத் ஏஷியா அண்ட் தி இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ முன்னாடியே கொடுத்துட்டாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கீ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அப்படின்னு. ஆனாலும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சவுத் ஏஷியா அண்ட் தி இந்தியன் சப்கான்டினென்ட். ஏன்னா நமக்கு வந்து லைக் இன்டர்நேஷ்னல் அரீனாவாக இருக்கட்டும், இல்லை இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வச்சு
நம்மளோட டெவலப்மெண்ட் பற்றி சொல்லிடலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ லைக் நம்மளோட தொழில் என்ன அப்படின்றத பற்றி சொல்லிடலாம். நம்ம கிட்ட இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம என்ன மாதிரியான தொழில் பண்ணுறோம். இப்போ ஒரு கண்ட்ரியில் அயன் ஒரு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவன் அந்த இடத்துல அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வச்சு அது மூலமாக தான் அவன் மேலே வந்துட்டு இருப்பான். அதே மாதிரி இப்போ சவுதியில் வந்து அவங்க ஆயில் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது அப்படின்றப்போ அவன் க்ரூட் ஆயில் பிஸ்னஸ் பண்ணி மேலே வருவான். ஸோ யூ ஷுட் நோ த வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கீ நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இது வந்து சவுத் ஏஷியாவில் எந்த அளவுக்கு இருக்குது, இந்தியன் சப்கான்டினென்ட் நம்ம கண்ட்ரியில் எந்த அளவு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து மேலே இருக்கோமா கீழே இருக்கோமா மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லொகேஷன் ஆஃப் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ நமக்கு வந்து இது நம்ம சின்ன பிள்ளைலேருந்து படித்தது தான். ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி செக்டார் பற்றி படிச்சிருப்போம். இதெல்லாம் இப்போ ப்ரைமரினா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லைக் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்றது. செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லும்போது மேனுஃபேக்சரிங் வந்துடும். டெர்ஷரிங்கும் போது சர்வீஸ் செக்டார் வந்துடும். இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைலேருந்து படிச்சிருக்கோம். பட் அதுக்கு என்ன ரீசன், ஏன் வந்து நம்ம வந்து பிரைமரி செக்டாரில் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இதே நிலைமை யூஎஸ்லையும் சைனாலையும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் ரொம்ப அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு என்ன ரீசன், என்ன ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்சிஆர்டிஸில் கவர் ஆகும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து அந்த பேஸ் என்சிஆர்டி ஃபவுண்டேஷன் வந்து தேவைப்படும். Next, last but not the least, important geophysical phenomena, earthquake, tsunami, volcanic activity, cyclone, etc. இதெல்லாம் நம்ம அந்த டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இந்த 4 மட்டும் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து ஏர்த்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அன்றாடம், ஏன்னா எக்ஸெட்ரான்னு சொல்லி முடிச்சுட்டான். இது வரைக்கும் நமக்கு வந்து earthquake பார்த்துருக்கோம், சுனாமி பார்த்துருக்கோம், வல்கனோஸ் பார்த்துருக்கோம், சைக்ளோன்ஸ் வந்து இப்போ அடிக்கடி ரொம்ப பார்த்துட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் முன்னாடி விட இப்போ சைக்ளோன்ஸ் அதிகமாக இருக்குது, இதெல்லாமே மெயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப அனலிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டெய்லி நியூஸ் ரீட் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை எந்த பார்வையில் பார்க்குறீங்க அப்படின்றது, நீங்கள் சிலபஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றதையும் காட்டும். உங்களோட நாலேஜ், அனலிட்டிக்கல் திங்கிங்கையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த எர்த்குவேக், சுனாமியாக இருக்கட்டும், இனிமேல் வந்துட்டு இருக்கிற ஹீட் வேவ்ஸ்ன்னு புதுசாக ஒன்று சொல்கிறோம், அர்பன் ஹீட் ஐலண்ட்ஸ்னு சொல்கிறோம், கிளைமேட் சேஞ்ச்னு பேசுகிறோம், குளோபல் வார்மிங்னு பேசுகிறோம். இது எல்லாமே வந்து இதில் கவர் ஆகும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் ஜியோஃபிசிக்கல் ஃபினாமினான் மொத்தமாகவே கொடுத்துட்டான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த 4 இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து நீங்கள் என்னென்ன கவர் பண்ணுறீங்களோ, லைக் என்னென்ன நியூஸ் பேப்பரில் பார்த்து என்னென்ன அன்றாட வாழ்க்கையில் நடக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் geographical features and their location changes and critical geographical features including water bodies and ice caps and in flora and fauna and the effects of such changes. இது வந்து நமக்கு வந்து லைக் ஆப்வியஸ்லி climate change ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் டீப்பாக ஜியாகிரஃபி அந்த என்சிஆர்டி எடுத்து படிக்கும் போதே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. குளோபல் வார்மிங்னால என்னென்ன இம்பாக்ட் நடக்குது, கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, அதனால நமக்கு ஹியூமன் லைஃப்பில் எந்த மாதிரியான இம்பாக்ட் எல்லாம் வருது. சரி, ஓகே, ஹியூமன் லைஃப் பற்றியே நம்ம பேசுகிறோமே, நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட், நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபானா, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அவங்களோட நிலைமை, அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருது. ஏன்னா இப்போ நம்ம அடிக்கடி நியூஸில் படிப்போம், எலிஃபெண்ட் வந்து ரயில்வே லைன் கிராஸ் பண்ணி போகும்போது எலிஃபெண்ட்க்கு அடிபட்டுருச்சு, இந்த மாதிரி இந்த எலிஃபெண்ட் வந்து இறந்து போச்சு. இது யார் மேலே தப்பு? எலிஃபெண்ட் வந்து ட்ரெயின் போகுது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு பொறுமையாக இருந்து கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ எதனால இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்குது, ஏன் வந்து இந்த மாதிரி ஜியாகிரபிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடக்குது, யார் அதுக்கு காரணம், என்ன அதுக்கு காரணம் அப்படின்றதெல்லாம் இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதுதான் தட்ஸ் இட். பேப்பர் 2, தட் இஸ் ஜிஎஸ் பேப்பர் 1 இஸ் ஓவர். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், history, history of the world, history of India, then Indian society, geography of the world, Indian geography. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 1, தட் இஸ் பேப்பர் 2 ஆஃப் மெயின்ஸில் வந்து கவர் ஆகும் ஃபார் 250 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் 3, தட் இஸ் ஜிஎஸ் பேப்பர் 2. இதோட ஹெட்டிங் பாருங்க, கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி வரைக்கும் உங்களுக்கு பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இது வந்து லைக் பாலிட்டியோட அப்ளிகேஷன் பார்ட் தான் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கரெக்டாக? ஸோ பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து
தனித்தனி சப்ஜெக்டாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து தான். ஏன்னா ரெண்டுமே வந்து நமக்கு லக்ஷ்மிகாந்த் தான் ரெஃபர் பண்ண போகிறோம். பாலிட்டி பொறுத்த வரைக்கும், இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய புக் வந்து லக்ஷ்மிகாந்தோடது தான். ஸோ பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இது வந்து ஒரே சப்ஜெக்டாக தான் நான் பார்க்குறேன். கவர்னன்ஸ் அப்படிங்கிறது பாலிட்டியோட அப்ளிகேஷன் பார்ட். ஓகே, தென் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது அது ஒரு டாபிக் இருக்குது. அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு இன்னொரு சப்ஜெக்ட். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ் பேப்பர் 2ல் வந்து கவர் ஆகும். அண்ட் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த் இஸ் மோர் தென் இனஃப். இது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். மெயின்ஸில் உங்களுக்கு, ஏன்னா ப்ரிலிம்ஸ் நீங்கள் பாலிட்டி புக் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். லைக் நிறையா இருக்குன்றதை விட கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து நமக்கு மெயின்ஸில் கேட்கக்கூடிய அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 50% தான் சொல்லுவேன். ஏன்னா ரிமைனிங் 50% நம்ம படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து வரும். ஏன்னா நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய பாலிட்டி நியூஸ் வந்து நம்ம அடிக்கடி பார்ப்போம். எஸ்சி, அது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் கொண்டு வர பில்லாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக வந்த ஃபார்ம் பில்ஸ் வரைக்கும் இருக்கட்டும், அமெண்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நியூஸ் பேப்பரில் வரக்கூடியது, அன்றாடம் நடக்கக்கூடியது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு அனலிட்டிக்கல் ஆங்கிளில் பார்க்கணும். அப்படின்றப்போ நமக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் மட்டும் பார்த்தாது, கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும். தட் டு எடிட்டோரியல் காலம்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் இதில் சப்ஹெடிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் லக்ஷ்மிகாந்த்லேருந்து தேவைப்படும். பட் மெயின்ஸ் அனலிட்டிக்கல் பார்ட்டுக்கு ஆப்வியஸ்லி யூ வில் நீட் சம் அதர் சோர்ஸ் ஆல்சோ. இது வந்து நமக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். லைக் கீப்பிங் இன் வியூ ஆஃப் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ், எவல்யூஷன், ஃபீச்சர்ஸ், அமெண்ட்மெண்ட், சிக்னிஃபிகண்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த நாலேஜுமே யூபிஎஸ்சி நாலேஜ் இல்லை அட்லீஸ்ட் டிஎன்பிஎஸ்சி கூட அட்டென்ட் பண்ணது கிடையாது, நான் இப்போ தான் இல்லை ஸ்கூல் படிக்கிறேன், இல்லை இப்போ தான் வந்து காலேஜ் சேர்ந்திருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஐடியாவே இருக்காது. பட் நீங்கள் ஒன்ஸ் புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாமே உங்களுக்கு வந்து லக்ஷ்மிகாந்தில் அப்படியே இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போ ஃப்ரேம் பண்ணோம், எப்படி வந்து இவால்வ் ஆச்சு, யாரெல்லாம் அதில் இருந்தா, என்னெல்லாம் வந்து டிபேட்ஸ் போச்சு, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், என்னெல்லாம் அமெண்ட் பண்ணாங்க, என்னெல்லாம் அமெண்ட் பண்ணலை, இது எல்லாமே வந்து லக்ஷ்மிகாந்தில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் உரிய ஃபங்க்ஷன் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்களுக்குள்ள ஃபேஸ் பண்ணிக்கிற இஷ்யூஸ் என்ன. ஏன்னா நமக்கு வந்து யூனியன் கிட்ட இருந்து தான் ஃபண்ட் வரணும் ஸ்டேட்டுக்கு, கரெக்டாக. ஸோ அதில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, இல்லை யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் படிக்கணும். தென் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நமக்கு 3 ஆர்கன் இருக்குது அப்படின்னு படிப்போம். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 ஆர்கன்ஸ்க்கும் நம்ம வந்து எப்படி வந்து ஈக்குவல் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்த இஷ்யூவில் கூட கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கும் போது கோர்ட் வந்து வேணான்னு சொல்லும்போது கோர்ட் வந்து அப்போ கவர்மெண்ட்டோட அரீனாக்குள்ளே வராங்களா, இல்லை கவர்மெண்ட் வந்து கோர்ட்டோடது ஏதாவது மதிக்காமல் ஏதாவது பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து கோர்ட்டை வந்து இது பண்ணுறாங்களா, சப்ஜுகேட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறையா இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ரிலேட்டடானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் கம்பேரிசன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஸ்கீம் வித் தட் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ். இது வந்து நீங்கள் எல்லாமே ஆக்சுவலி இந்த மேக்ஸிமம் எல்லாமே வந்து உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஆர்டர் வைஸ் இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் கவரிங் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், ஆர்பிஏ ஆக்ட், இதெல்லாம் வந்து குவாசி அண்ட் ஸ்டாட்யூட்டரி, ரெகுலேட்டரி அண்ட் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். இதெல்லாம் என்ன, லைக் நீத்தி ஆயோக்னா என்ன, இதெல்லாம் நிறைய பாடிஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பாடி வந்து, ஒரு சில நீத்தி ஆயோக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கவர்மெண்ட் ரெசல்யூஷனால் கொண்டு வந்தாங்க. லைக் இதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு, அது என்னாச்சு. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு பாடி இருக்குல்ல, அது என்ன, இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் கவர்மெண்ட் பாலிசிஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன் ஃபார் டெவலப்மெண்ட் இன் வேரியஸ் செக்டர்ஸ் அண்ட் இஷ்யூஸ் அரைசிங் அவுட் ஆஃப் தேர் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இது வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கவர்னன்ஸ் பார்ட்டில் வந்துடும் சொல்லலாம். லைக் எப்படி ஒரு கவர்மெண்ட் பவருக்கு வராங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் சர்டன் பாலிசிஸ் கொண்டு வருவாங்க. லைக் ஒரு சர்டன் செட் ஆஃப் கம்யூனிட்டிஸ்க்காக இருக்கலாம், இல்லை
ஓவராலாக பாப்புலேஷனுக்காக இருக்கலாம். இப்போ கொண்டு வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் கொண்டு வரது கரெக்டாக அது எந்த அளவுக்கு வந்து எந்த செக்டாரில் வந்து டெவலப்மெண்ட்காக கொண்டு வராங்க. இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி எஜுகேஷன் செக்டர், அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, எப்படி வந்து நம்ம வந்து ஃபர்தராக இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ரோல் ஆஃப் என்ஜிஓஸ், எஸ்ஹெச்ஜிஸ், என்ஜிஓ உங்களுக்கே தெரியும், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு, வேரியஸ் குரூப்ஸ், அசோசியேஷன், டோனார்ஸ், சேரிட்டிஸ், இதெல்லாமே ரீசெண்டாக இப்போ கூட என்ஜிஓஸ் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, லைக் எஃப்சிஆர்ஏ விஷயமா. ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ஜிஓஸ் பற்றி எவ்வளவோ கேள்விப்படுறோம். நம்ம ஸ்கூலுக்கு வராங்க, நம்ம காலேஜ்க்கு வராங்க, பார்த்துருக்கோம். இல்லை லைவாகவே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஃப்ளட் ஆயிடுச்சு, இல்லை ஒரு எர்த்குவேக் ஆயிடுச்சு, இல்லை ரொம்ப மழை வெள்ளமாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலலாம் என்ஜிஓஸ் வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்துட்டோம். ஸோ அவங்களோட ரோல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் welfare schemes for vulnerable sections of the population by the center and states. இப்போ welfare schemes for vulnerable section அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைக் கேஸ்ட் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், அண்ட் ஜெண்டர் ரிலேட்டடாக விமன் வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவோம். தென் சில்ட்ரன், அப்புறம் ஓல்ட் ஏஜ் பீப்புள், இந்த மாதிரி வல்னரபிள் செக்ஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு சென்டர் ஸ்டேட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டை கொண்டு வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மெக்கானிசம்ஸ், லாஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பாடிஸ் கான்ஸ்டியூட்டட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் அண்ட் பெட்டர்மெண்ட் ஆஃப் தீஸ் வல்னரபிள் செக்ஷன்ஸ். இப்போ எஸ்சி அண்ட் எஸ்டிக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நேஷனல் கமிஷன் இருக்குது, விமனுக்குன்னு நேஷனல் கமிஷன் இருக்குது, மைனாரிட்டிஸ்க்குன்னு நேஷனல் கமிஷன் இருக்குது. ஸோ அவங்களோட ரோல் என்ன, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், லைக் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து போய் சேருது அப்படின்றது. தென் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோஷியல் செக்டார் ஆர் சர்வீசஸ் ரிலேட்டிங் டு ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து இந்த வருஷத்தில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இந்த வருஷத்தில் தான் இது எல்லாத்துக்குமே ஆன இஷ்யூஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் கண்ணு முன்னாடி. கரெக்டாக ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி COVID-19 பேண்டமிக், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம அந்த COVID-19 பேண்டமிக்கை லைக் தாங்கிக்கிற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் ரெடியா, நம்ம இந்தியா சொசைட்டி வந்து ஓகேவா, லைக் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிளாக இருக்கா அப்படின்றது. தென் எஜுகேஷன், ஆப்வியஸ்லி இந்த பேண்டமிக் டைமில் ஆன்லைன் டீச்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வரும்போது நமக்கு அந்தளவுக்கு சோர்ஸ் இருக்கா, லைக் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ரிசோர்ஸ் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷன் செக்டாரில் இருக்கா அப்படின்றது. தென் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ இதில் எல்லாமே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த COVID-19 விஷயத்தில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளை தக்க வச்சுக்க முடியுது அப்படின்றது. தென் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், இதுவே எக்ஸாம்பிளாக சொல்லலாமே. COVID-19 எவ்வளவோ பேருக்கு வேலை இழந்தாங்க, கரெக்டாக. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட டெய்லி லைவ்லிஹுட்டை சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு அப்படின்றது. தென் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதிலேயே பார்த்தா தெரியும். பாலிட்டி வந்து ஒரு சர்டன் ஒரு பேஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியன் பாலிட்டி அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் உங்களுக்கு இப்படி இருக்குது, இப்படி தான் ரூல் பண்ணும் அப்படின்ற இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து அன்றாடம் வாழ்க்கையில், ஏன்னா இப்போ நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வரும், இந்த மாதிரி ஒரு ஹெல்த் க்ரைசிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம எந்த அளவு ப்ரிப்பேர்டாக இருக்கோம் அப்படின்ற அளவில் இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஓவராலாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இந்தியன் சொசைட்டி, இந்தியன் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்தியாவோட டெவலப்மெண்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி டைம்லையும் நமக்கு வந்து நம்ம ரூலிங் எப்படி இருந்தது, லைக் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்னன்ஸ் செக்டர். ஸோ இதோட நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் பாலிட்டி வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதிலே வந்து நமக்கு வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டாபிக் சொன்னேன் இல்லையா, அது வந்து இதில் தான் கவர் ஆகிருக்கு. லைக் வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்குரிய ஸ்கீம்ஸ் கொண்டு வரது, இது எல்லாமே வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் தான். கரெக்டாக வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்காக எதுக்கு நம்ம ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம், அவங்களையும் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரோம். ஸோ இட்ஸ் டு ப்ரொவைட் சோஷியல் ஜஸ்டிஸ். அதே மாதிரி தான் இந்த இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நமக்கு கவர்னன்ஸ். இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, இ கவர்னன்ஸ். ஏன்னா இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப
ஒரு 5 to 6 இயர்ஸாக நம்ம வந்து இதை தான் பேசிகிட்டு இருக்கோம் கரெக்டாக, டிஜிட்டல் இந்தியா, கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது, இப்போ வரைக்கும் நமக்கு வந்து நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது கரெக்டாக, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம், நிறைய சேலஞ்சஸ் அதுலேருந்து நம்ம புதுசாக எதிர்கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சிட்டிசன் சார்ட்டர், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, இது எல்லாமே வந்து கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டில் வரும். தென் இதில் தான் நம்மளும் வருவோம். ஸோ ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் அ டெமோக்ரஸி, நமக்கு தெரியும் இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து சிவில் சர்வீசஸோட ரோல் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது, இப்போ இருக்கிற சேலஞ்சஸ் வந்து என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். தென் இதோட உங்களுக்கு வந்து கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இன்னொரு சப்ஜெக்ட், இந்தியா வந்து மற்ற நாடுகளோட, அதாவது வெளியில் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறோம், யாரெல்லாம் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லி, யாரெல்லாம் நமக்கு வந்து எனிமி அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ். நெய்பர்ஹுட் அப்படின்றப்போ இந்தியா வந்து நம்ம வந்து லைக் நம்ம பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் யாரெல்லாம், அது பாகிஸ்தானாக இருக்கட்டும், இல்லை சைனாவாக இருக்கட்டும், இல்லை பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அவர் மேரிடைம் நெய்பர் கரெக்டாக. ஸோ இவங்களோடலாம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஏன்னா இது வந்து நமக்கு ரொம்ப மேலோட்டமாக நமக்கு வந்து டெய்லி நியூஸில் வந்து அன்றாடம் காதில் சும்மா போகிறப்ப கேட்டிருந்தா கூட தெரியும் நமக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்தியாவுக்கும் சைனாக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. பட் இதோட ரூட் காஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்றது வந்து ஒரு நம்ம வந்து எடுத்து படிக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இதிலேருந்து தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் இனிமேல் வர நியூஸை வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் படிக்கணும். நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் பைலேட்ரல், ரீஜனல் அண்ட் குளோபல் குரூப்பிங்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பரில் தான் கவர் ஆகும். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ஸை வந்து படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைலேட்ரல் அப்படிங்கிறப்போ ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப். தென் ரீஜனல் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த சார்க்கு, ஆசியான், இதெல்லாம் வந்து நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம் கரெக்டாக. COVID-19 பேண்டமிக் வந்த டைமில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சார்க் மீட்டிங் வந்து வர்ச்சுவல் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அது என்ன சார்க், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம அப்ரிவேஷனில் படிச்சிருப்போம். பட் இந்த குரூப்பிங் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அது என்ன சார்க் அப்படின்றது. ஸோ ஏன் இதில் வந்து பர்டிகுலர் கண்ட்ரிஸ் மட்டும் இருக்குது அப்படின்றது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த குளோபல் குரூப்பிங்ஸ், ரீஜனல் குரூப்பிங்ஸில் கவர் ஆகும். குளோபல் குரூப்பிங்ஸ் அப்படின்றப்போ நமக்கு வந்து லைக் குளோபல் குரூப்பிங்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ், நம்ம UN அக்ரிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட், இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். தென் அஃபெக்டிங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட், அக்ரிமெண்ட்ஸ் இன்வால்விங் இந்தியா அண்ட் ஆர் அஃபெக்டிங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போது பாகிஸ்தானும் சைனாவும் ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து குளோபலி பீயிங் அவேர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ஸ்கிப் பண்ண முடியாது. Then effect of policies and politics of developed and developing countries on India's interest, Indian diaspora. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வச்சு தான் உங்களுக்கு சிலபஸ் பிரேக்கப்பை கொடுத்துருப்பாங்க. இஃபெக்ட் ஆஃப் பாலிசிஸ் ஆஃப் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேனே. யூஎஸில் வந்து மிஸ்டர் ட்ரம்ப்போட ரூல் இருந்தப்போ நமக்கு வந்து இந்த H1B விசா வந்து ப்ராப்ளம் ஆச்சு கரெக்டாக. ஸோ அவங்க ட்ரம்ப்போட பாலிசி வந்து நம்ம இந்தியன் டயஸ்போரா அங்கே நிறைய பேர் இருக்காங்க அண்ட் ஃபர்தராக வந்து இந்தியன்ஸ் வந்து நமக்கு அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் போக வேண்டியது இருக்குது. ஸோ அவங்கள வந்து இஃபெக்ட் பண்ணுது கரெக்டாக. அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட CAA வந்து மற்ற பங்களாதேஷில் இருக்க பீப்புளையோ இல்லை மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிற பீப்புளையோ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா. ஸோ அதுதான் எஃபெக்ட் ஆஃப் பாலிசிஸ். நம்ம இங்கே கொண்டு வர பாலிசி மற்றவங்கள எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த டாபிக். தென் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏஜென்சிஸ் அண்ட் ஃபோரா தேர் ஸ்ட்ரக்சர் மேண்டேட். இது வந்து நமக்கு வந்து UN என்ன, வேர்ல்டு பேங்க்னா என்ன, WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்னா என்ன, அவங்ககிட்ட நம்ம என்ன அக்ரிமெண்ட் போடுறோம், ஏன் அவங்க சொன்னால் நம்ம கேட்கணும், இதெல்லாமே ஒரு கொஸ்டின்லாம் இருக்கும் இல்லையா. அடிக்கடி நியூஸில் பார்ப்போம், ஐநா வந்து இந்த மாதிரி எச்சரிச்சிருக்காங்க இந்தியாவை, ஐநா வந்து இந்த மாதிரி பாகிஸ்தானை வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பார்ப்போம். அவங்க ஏன் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க யார், இப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இனிமே யோசிங்க, இனிமே அதை வந்து இன்னும் டீப்பாக பாருங்கள். So that's it. This is your paper 3.
right? Yeah, paper 3, GS paper 2, governance, constitution, polity, social justice and international relations. And this is also for 250 marks. So நம்ம முன்னாடியே வந்து GS paper 1 and 2 250 marks 250 marks பார்த்துட்டோம். 500 marks over. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேப்பர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பேப்பர் சிலபஸை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சிலபஸ் பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்காதவங்க தயவு செய்து ஒரு பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் படிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்றது லைக் டெய்லி நீங்கள் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை முடிச்ச உடனே நீங்கள் அடுத்து நியூஸ் பேப்பர் தான் படிக்கணும். நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு கையில் வந்து நீங்கள் இந்த சிலபஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா அதை வந்து லொக்கேட் பண்ணுங்கள். ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படிக்கும் போது இப்போ வந்து நாளைக்கு வந்து ஃபார்ம் பில் பற்றி ஏதோ ஒரு நியூஸ், இப்போ ஃபார்மர்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஃபார்ம் பில்லில் வந்து சர்டன் சேஞ்சஸ் வந்து ஃபார்மர்ஸ் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வரும்போது அது வந்து நம்ம இந்த சிலபஸில் லொக்கேட் பண்ணணும். ஓகே, எந்த சிலபஸில் வந்து எந்த பார்ட்டில் வந்து இந்த நியூஸ் ஆர்டிக்கல் கவர் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கணுமா அவ்வளோ பேஜஸ் இவ்வளோ பேஜஸ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த சிலபஸை கையில் எடுத்து வச்சுட்டு உட்காரும்போது நியூஸ் பேப்பரில் இவ்வளோதான் நியூஸ் ஆர்டிக்கல் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு உங்களுக்கே தோணிடும். ஏன்னா டெய்லி நமக்கு 1000 நியூஸ் வரும். அதில் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 ஆர்டிகல்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. என்ன மாதிரியான நியூஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது உங்களுக்கு சிலபஸ் பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.